ஒரு சின்ன குழந்தை விளையாடிக்கிட்டு இருக்கு. கீழே விழுந்து கால்ல அடிபடுது. அது என்ன செய்யும்? அழுதுகிட்டே அம்மா அப்பாவை தேடி என்ன செய்யும்? ஓடி வரும். அப்படி அந்த குழந்தை அழுதுகிட்டே ஓடி வரும்போது நம்ம என்ன செய்வோம்? ஏன் கீழே விழுந்தான்னு அடிப்போமா? அது சொன்ன பேச்சு கேட்கலதான், போகாதங்கிற சொல்ற இடத்துக்கு அது போய் விட்டது. கீழே விழுந்துட்டு நம்ம தூக்காம இருப்போமா? இல்ல. தூக்கி அணைத்து அந்த காயத்தை கழுவி அந்த கண்ணீரை என்ன செய்வோம்? தொடைப்போம். அதை காட்டிலும் மேலான அன்பு நம் பிதாவின் அன்பு. பொல்லாதவர்களாகிய நாம் நல்ல ஈவுகளை நம்ம பிள்ளைங்களுக்கு கொடுக்கும் போது நமக்காக ஜீவனை கொடுத்தவர், நம்ம ஒரு பிரச்சனையில சிக்கி நொந்து போய் இருதயம் நொறுங்கி போய் இருக்கும் போது அவர் எப்படி நம்மை கண்டு கொள்ளாமல் இருப்பார்? எப்படி நம்மை பார்க்காமல் அவர் இருப்பார்? எப்படி அவர் முகத்தை திருப்பிக் கொள்ளுவார்? உங்களுடைய குரல் கேட்க கூடாத படிக்கு அவருடைய செவி மந்தமாகவில்லைன்னு சொல்றாரு. நீ என்கிட்ட கேட்டு பாரு, என்னை நீ நம்பி பாரு, என்னை நீ விசுவாசிச்சு பாரு. விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். என் கரத்தை நீ பிடிச்சு பாரு. என்னை நோக்கி பார்த்த முகங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட்.